ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா பசுபதிக்கு ஒரு எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் ஒரு தலைவலியை கொடுக்கணுன்ட்டு நம்ம விஜய், நிவின், குமரன் வந்து அப்பா ஒரு சாங்கை போட்டு ஒரு குத்தாட்டம் ஆடுறாங்க பார்த்தியா. ஏன்னா பசுபதினாலே எல்லாருக்கும் பயமாக தான் அவர் உருவாக்கி வச்சுருந்தார். அந்த பசுபதியோட கோட்டையை வந்து மண் கோட்டையாக ஆயிருக்கிறாரு யாருன்னு பார்த்தா நம்ம பிரில்லியண்ட்டான விஜய் தாங்க. ஏன்னா அவன் பையனை தூக்கணும், அவங்கிட்டேருந்து நம்ம பத்திரத்தை வாங்கணுன்ட்டு அவருக்குள்ளே இருக்கிற அந்த பிளானை வந்து அப்படியே சகலைங்களை வச்சு முடிக்கிறாருங்க. இங்கே வந்து பசுபதியோட பையன் பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிறான். என்னோட அப்பா யாருன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், உங்களெல்லாம் உண்டு விடாத ஆக்கிடுவாருன்னும் போது அந்த இடத்துல குமரன் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சு தாண்டா நான் உன்னையே தூக்கியிருக்கிறோம் டே பூண்டு, என்னடா பேசுகிறேன்னும் போது, டேய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், உங்கள் அப்பா அதுக்கு பருப்பாக போகிறான், நீ வந்து எங்ககிட்ட வந்து சின்ன சின்ன பிட்டெல்லாம் போட்டுனுக்கிற, சின்ன வெங்காயமேன்ட்டு ஒரு சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளையுமே வந்து அப்படியே டைலாக்காக கொடுத்துருக்குறாங்கங்க. வேறு லெவலில் இருக்குது, பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் போடுற மூமெண்ட்டெல்லாம் சொல்லவா வேணும், அப்படியே வேறு லெவலில் ஆடுறாங்க. சகலைகளாலே ரகலைதான்ற மாதிரி அப்போலாம் இந்த வாரம் ஃபுல்லாகவே சகலையோட என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. விஜய் வந்து சொல்லுவார், சவுண்டு பத்தலை மாமா, வைங்க ஆடலான்ட்டு அப்பா பேக்ரவுண்டு பாட்டெல்லாம் போட்டு பட்டியே கலப்புறாங்க. இன்னும் சொல்லணுமா, குமரன் வந்து எப்போவுமே ஒரு இன்னசென்ட்டாகவே இருப்பார். அதுவும் நம்ம நிவின் வந்து ரொம்ப ஸ்டைலிஷானவர். விஜயும் அப்படி தான். குமரனுக்கு வந்து அந்த ஃபேமிலி அன்பு அந்த அந்த தோற்றத்தோடையே வாழ்ந்தவர் வந்து எப்படி வாழு பசங்க எதிர்க்க இவர் எடுத்துன்னு வந்து விட்டால் தெரியாதவங்க மாதிரிலாம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து குமரனோட ரோலை வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்கள்